வணக்கம். ஆன்மீக செய்திகள் வாசிப்பது மீனாட்சி அழகப்பன். சதுரகிரி மலையில் இரு தெய்வங்கள் ஒன்றாக காட்சியளிக்கும் நிகழ்வுகள் பார்க்கலாம். முன்பொரு காலத்தில் சதுரகிரி மலையில் அனந்த சுந்தரர் என்ற சிவபக்தர் வாழ்ந்து வந்தார். அவரது மனைவி ஆண்டாள் மிகுந்த விஷ்ணு பக்தையாக வாழ்ந்து வந்தார். இவர்கள் இருவருக்கும் இடையே சிவன் பெரியவரா விஷ்ணு பெரியவரா என்ற வாக்குவாதம் அடிக்கடி வந்து கொண்டே இருந்தது. இது அகந்தையால் அல்ல, தெய்வத்தின் மேன்மை மிகுந்த பக்தியினால் ஏற்பட்டது. அவர்களின் சந்தேகத்தை தெளிவு செய்வதற்காக சதுரகிரி மலையில் வந்து கடும் தவம் புரிந்தனர். இவர்களின் கடுமையான பக்தியை கண்டு உலகிற்கு ஒரு உண்மையை உணர்த்த விரும்பினார்கள் சிவனும் விஷ்ணுவும். உடனே அனந்த சுந்தரருக்கு சிவன் காட்சியளித்தார். தனக்கு என்ன வேண்டும் என்பதை சொல்லுங்கள் என்று கேட்டார். அனந்த சுந்தரரும், நீங்கள் எனக்கு காட்சியளித்ததே போதுமானது என்று சொல்லி மனைவியை அழைத்து வந்தார். அவர் மனைவியோ, ஐயா, நான் விஷ்ணுவை காண ஆசைப்பட்டேன், ஆனால் நீங்கள் காட்சியளிக்கிறீர்கள் என்று வருந்தினாள். உடனே சிவன் விஷ்ணு வடிவில் காட்சியளித்தார். அதனை கண்டதும் அவள் மெய்சிலிர்த்து மிகவும் சந்தோஷப்பட்டார். ஹரியும் சிவனும் ஒன்று. ஒரே தலத்தில் விஷ்ணுவும் சிவனும் சுயம்புவாக இரண்டு லிங்க திருமேனிகளாக தோன்றியுள்ள காட்சி சதுரகிரி மலையில் உள்ளது. சங்கர நாராயணன் அருள் காட்சி உணர்த்துவதாக உள்ளது. அனந்த சுந்தரரும் ஆண்டாளும் தனது வாக்குவாதத்தை விட்டு ஒருவர் பக்தியை ஒருவர் மதித்து சிவவிஷ்ணுவை சரணடைந்தனர். நன்றி, வணக்கம்.